கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. பாலகன் என்றே பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆலின் இலை வளர்ந்த சிறுக்கன் அவன் இவன் மேலழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளு மேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடிவாகா. மால்னா பகவான், மாயாவின்னு அர்த்தம். மாயாவியான விஷ்ணுவே மால்னு சொல்றது. மால்னா பெருசுன்னு அர்த்தம். பரம்பொருளான விஷ்ணு அந்த எம்பெருமானே மதியாதே. பகவான் அப்படின்னு சொன்னா என்னடா பெருமாள் கூப்பிடுறார் அப்படின்னு கூட தோணாம நீ இருக்கலாமா? பகவானே கூப்பிடும் பொழுது மாலை மதியாதே பாலகன் என்று பரிபவம் செய்யேல் அப்படின்னு அன்வைக்கணும். மாலை மதியாதே எம்பெருமான் என்று மதிக்காதபடி பாலகன் என்று இவன் சின்ன பையன் அப்படின்னா அலட்சியம் பண்ணாதே. ஏன் அப்படின்னா ஆதி மூலமே சின்ன பையனா தான் இருந்தது. ஆதி மூலம் உலக சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளய காலத்துல ஆதி மூலம் எப்படி இருந்ததுன்னா அது என்னமோ சகசிரபாகுவா அப்படி இல்லை. அப்படின்றா தான் ஈஸ்வரன் நினைச்சுக்காத. அப்படிலாம் இருந்தா தான் அது எவ்வளவுக்கு எவ்வளவு கை ஜாஸ்தியோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய ஈஸ்வரன், எவ்வளவுக்கு எவ்வளவு கண் ஜாஸ்தியோ எவ்வளவுக்கு எவ்வளவு தலை ஜாஸ்தியோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சுக்காத. ஆதி மூலம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் ஆலின் இலை வளர்ந்த சிறுக்கன். சிறுக்கன்னா சிறுவன், குழந்தையா தான் இருந்தது ஆதி மூலம். ஆலிலை மேல பாலகனாக சிறுவனாக இருந்தது. யார் பிரமாணம்? மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் பிரளய ஜலத்துல பார்த்தாருங்கிறார். மகாபாரதத்துல வனபர்வாவில தர்மபுத்திரர் மார்க்கண்டேயர் பௌராணிகர். சிவபெருமானுடைய கிருபையினால புராணாச்சாரியதா ஸ்துதே அப்படின்னு சிவன் ஆசீர்வாதம் பண்ணினார். அதுல இருந்து புராணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் அடிக்கடி வந்து வனவாசத்துல பஞ்சபாண்டவாளுக்கு புராணம் சொல்லிண்டே இருப்பார். ஒரு தரம் வந்திருந்தார், கண்ணபிரானும் வந்திருந்தான். கண்ணபிரான் எதிரில் உட்காந்துக்கிறான். எல்லா புராணங்களையும் சொல்லு, பல விஷயங்களை சொல்லணும். ஒவ்வொன்னா கேட்கும் பொழுது அவர் சொல்லிக் கொண்டே வரார். கிருஷ்ணன் சாட்சியாக மார்க்கண்டேயர் சந்தோஷமாக சொல்லிக் கொண்டே வரார். உங்களை வந்து பிரளய காலத்துல பகவானை பார்த்தான்னு எல்லா ரிஷிகளும் சொல்றாளே, எப்படி பார்த்தேள்? பிரளயத்துல நீங்களும் இருந்தேளா? அது எப்படி பார்த்தேள் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்டதும் மார்க்கண்டேயர் அதையும் சொல்றார். எப்படி பிரளயம் ஏற்பட்டது, அந்த பிரளயத்துல எப்படி ஜலத்துல நீஞ்சிண்டு நான் போனேன். அப்படி பார்க்கும் பொழுது அங்க ஆலிலை மேல பாலகனாக அந்த பரமாத்மாவை நான் பார்த்தேன். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடசிய பத்திரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு பிரளய காலத்துல ஆலிலை மேல் பாலகனா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நான் சாட்சாத்கரிச்சேன். நான் சாட்சாத்கரிச்சது ரொம்ப பெரிய விஷயம்தான். அது இருக்கட்டும் தர்மபுத்திரா, ஆனா உன் பாக்கியத்தை தான் நான் நினைக்கிறேன். ஏனால் சம்பந்தி தே ஜனார்தனஹா அப்படிங்கிறார். உனக்கு சம்பந்தி. எப்படி சம்பந்தினா தன் தங்கையே உன் தம்பிக்கு கொடுத்திருக்கான் இல்லையா? தன்னுடைய தங்க சுபத்ரா, சுபத்ராவே அர்ஜுனனுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால உனக்கு சம்பந்தி தே ஜனார்தனஹா. எதுல உட்கார்ந்துருக்கிறானே இந்த கிருஷ்ணன், நான் அன்னைக்கு பிரளய காலத்திலே ஆலிலை மேலே எந்த ஒரு முகத்தை பார்த்தேனோ அதே முகஜாடை இவனுக்கு இருக்கு. அதே முகஜாடை இவனுக்கு இருக்கு. அதனால அவனே இவன் அப்படின்னு சொல்றார். அதுதான் இங்க ஆழ்வார் சொல்றார். ஆலின் இலை வளர்ந்த சிறுக்கன் அவன் இவன். அவனே இவன் அண்ணார். அந்த ஆலிலி மேல் படுத்துன்றது ஏதோ சின்ன பையன் கூட்டான் அப்படின்னு நினைக்காத. இவன் வந்து என்றைக்குமே சிறுவனாவே இருக்கான், குழந்தையாவே இருப்பான்.
அன்றைக்கு பிரளய காலத்துல குழந்தையாயிருந்தவன் இப்ப எவ்வளவு வருஷம் ஆயிடுத்து, எவ்வளவு பெரிய வயோதிகரா ஆயிருக்கணும் அப்படின்னு நினைக்காதே. அன்னைக்கு இருந்த குழந்தையாவே இன்னைக்கும் இருக்கிறான். அதனால பாலகன் என்று பரிபவம் செய்யேல், இவன் சிறுவன் தானே என்று அவமதிக்காதே. கொஞ்சம் நீ தாமசிச்சேன்னா என்ன பண்ணுனாள், அவன் உதச்சு கிளம்புறான் இல்லையா, ஏனால் ஒடிக்கு புல்கில் உதரத்தே பாய்ந்துவான் அப்படின்னார். கட்டி கட்டி நான் பார்க்கிறேன், இவன் துள்ளு துள்ளுன்னு துள்றான். துள்ளு துள்ளு இவட கட்டி முடியல என்னால. அப்படி ஒரு ஒத்த விட்டு 2 கையும் தூக்கிண்டு கிளம்புறான். பார்ப்பான், நீ வல்லே அப்படின்னு சொல்லிட்டா மேலெழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் கோகும். மேலே எழப்பாய்ந்து உன் வரையிலும் பாய்ந்து உன்னை போய் பிடிச்சு விடுவான். அதனால அதுக்குள்ள நீ வந்துடுங்கிறார். வெகுழு மேல் கோபம் வந்துட்டுதானால் உன்னையே பிடிச்சு விடுவான். மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடி வாகா. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.